ஷாக்ல தான் இருந்தாங்க. இருந்தாலும் அன்னபூரணி கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தாங்க. இன்னைக்கு ஆறுமுகம் கொஞ்சம் தயங்குறாரு. பைரவி இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சாங்களா? கடைசி நிமிஷத்துல சிந்து போன அதிர்ச்சியில இருந்தே இன்னும் நான் வெளியே வரல. இப்ப உடனே பைரவிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு ஆறுமுகம் சொல்றாரு. சிவாவும் ஆறுமுகத்துக்கிட்ட உன்னை பத்தி தெரியாதவங்க 1000 நினைக்கலாம். ஆனா உன் கூடவே இருக்கிறவங்களுக்கு நீ எப்படின்னு தெரியும். நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ பைரவிய நல்லா பாத்துப்ப. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அன்னபூர்ணியும் பைரவி படிச்ச பொண்ணு. எங்க எப்படி நடந்துக்கணும்னு அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். எதுவும் நினைக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்றாங்க. காயத்ரியும் எதுவும் யோசிக்காதன கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு வற்புறுத்துறாங்க. என்னடா இது, இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருந்தோம், லாஸ்ட் நிமிஷத்துல பைரவிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாரே இந்த சத்யராஜ். போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு இங்க 2 பேரும் வயிறறிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறாங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் மறுபடியும் நின்ன இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்னபூர்ணி மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. ஆனா இந்த மகா எசக்கி கிட்ட சிந்துவே இவனை வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. பைரவிய எப்படியும் அந்த சத்யராஜ் ரொம்ப வற்புறுத்தி தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வச்சிருப்பாரு. நான் போய் அவன் மனசை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பைரவியும் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பா வந்து இப்படி காலில் விழுந்துட்டாரே, சரின்னு சொல்லிட்டோமே, என்ன ஆக போதும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா மகா வர்றாங்க. நீ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா எனக்கு நல்லா தெரியுமா, உங்க அப்பா சொன்னனாலதான் நீ சரின்னு சொல்லியிருப்ப. உங்க அப்பாவோட வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கைய பணயமா வச்சுட்டாரேமா. இப்ப கூட நீ ஆறுமுகத்தை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா நீ எவ்வளவோ படிச்ச பொண்ணு, ஆறுமுகம் உனக்கு எப்படி கரெக்டா இருப்பான்? என்னடா இப்பதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னோம், மறுபடியும் எப்படி வேணான்னு சொல்றதுன்னு யோசிக்கிறியா? கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணா பண்ணலாம். நீ வேணான்னு சொன்னாதான பிரச்சனை. ஆறுமுகம் வேணான்னு சொன்னா நீ ஆறுமுகத்துக்கிட்ட போய் பேசு. ஆறுமுகத்தை எல்லாரும் முன்னாடியும் பைரவிய கட்டிக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்ல சொல்லு. அப்படி சொன்னா 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம நீயும் சந்தோஷமா இருக்கலாம். என் பொண்ணா நினைச்சு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை உனக்கு நான் தர்றேமா. என் பொண்ணா இருந்தாலும் இதே ஐடியா தான் தருவேன். நான் போயிட்டு வரேமா அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க. அங்க வத்தி வச்சாச்சு, இங்கேயும் வந்து வத்தி வைக்கணும்ல. ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சிந்துனா படிக்காத பொண்ணுப்பா, உன் பேச்ச கேட்டு உன் காலடியிலேயே இருந்திருப்பா. ஆனா பைரவி அப்படி கிடையாது, கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணுதான். அவங்க அப்பா சொன்னனால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பா. அவளா சம்மதிச்சிருக்க மாட்டா. நீ எதுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா பண்றது, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு இங்கேயும் பாவமா ரொம்ப நல்லவங்க மாதிரி என்னமோ ஐடியா சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. படிக்காத சிந்துவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இவ்வளவு படிச்ச பைரவிய உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவேனா, இருடா அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்புறாங்க. ஆறுமுகம் தனியா இருக்கிறப்ப பைரவி பேசுறதுக்கு வர்றாங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல, ஆனா நான் இதை சொல்லியே ஆகணும். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க அப்பா கேட்டனால மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன். மணமேடையில எல்லாரும் முன்னாடியும் என்ன பிடிக்கல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிருங்க. கல்யாணத்துல எனக்கு சுத்தமா ஒரு துளி கூட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆறுமுகம் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆல்ரெடி ஆறுமுகத்துக்கு டவுட் இருக்கதான் செஞ்சது, இப்போ இவங்க வாயாலேயே கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டாரு. ஆனா வேணான்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சு கண்டிப்பா சரின்னு தான் சொல்ல போறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, மணமேடையில வச்சு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க அவரு எல்லாரும் முன்னாடியும் என்னடா சொல்ல போறாரு, பிடிக்கலன்னு சொல்லிருங்க அப்படின்னு பைரவி மனசுல நினைச்சிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும் எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்லிடுறாரு. சிந்து எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண